ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இப்போ இந்த பதிவில் மாத பலனாக பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்துக்கான பலன் மேஷ லக்னத்திற்கு எடுத்துக்கோங்க. இப்போ லக்னத்திற்கு மாத பலன் அப்படின்னு எடுக்கும் பொழுது, இப்போ நமக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் போகுதுங்கிறத கணக்கில் எடுத்து நம்ம பலன் பார்க்கணும். ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம், மாத பலன் அப்படின்னா எப்போவுமே பெரிய கிரகங்களான குருவோ சனியோ ராகுகேதுவோ பார்த்துக்கிட்டு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் இதில் டெப்த்தாக போய் ஒரு கிரகமும் நட்சத்திரன் ரீதியாக அது என்ன தொடர்பு வச்சுருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் கணித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிந்தனை பற்றி, உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி, உங்களுடைய ஒரு இறையருள் அனுகிரகம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், இதையெல்லாம் குறிக்கிறது 159. அதே மாதிரி பணம், வேலை, தொழில் பலம், இதையெல்லாம் குறிக்கிறது 2, 6, 10. இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா 4ஆம் இடம். அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு உறவுகளோட உறவாடுறது, கணவன் மனைவி உறவு பலப்படுறது, இதெல்லாம் 3, 7, 11. நண்பர்கள், உறவு, மகிழ்ச்சி எல்லாமே இது. 4, 8, 12 நமக்கு பிரச்சனைக்குரிய ஸ்தானம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் அந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக எந்த கிரகம் வருதோ அந்த கிரகம் நமக்கு எந்த நட்சத்திரத்தின் வழியாக பலன் தருதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நாம் ஜென்ரலாக பாவ ரீதியாக பலன் சொல்கிறோம். இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் நிற்கிற நட்சத்திரம் என்ன பாவத்தில் தொடர்பு வச்சுருக்கு, இதை வச்சு நம்ம பலன் பார்க்குறோம். இப்போது நமக்கு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு பலம் இருக்குது. அதாவது சுபகாரியங்கள் நடத்துகிறதாகட்டும், மகிழ்ச்சியாக இருக்கிறதாகட்டும், ஆரோக்கியமாகட்டும் நமக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாத ஒரு அமைப்பு அந்த 15 நாள் நமக்கு இருக்குது, 14ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பிற்பகுதி, மாதத்தின் பிற்பகுதி அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் நம்மை நாமே வருத்திக்கிற மாதிரி சில செயல்பாடுகள் அல்லது செலவுகள் கொடுக்குற மாதிரி. இப்போ ஒரு செலவு வந்தால் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் வேலை நல்லா நடக்குது, தொழில் நல்லா நடக்குது அப்படிங்கிறதுல இந்த ஃபுல் மாதமுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அது முதல் 15 நாளில் இன்பங்கள் நல்லா இருக்குது. 2வது 15 நாளில் அந்த அதிருப்தி, மகிழ்ச்சி இல்லைன்னாலும் வேலை தொழில் பலம் நல்லா இருக்குது, ஆனால் அலைச்சல் திருச்சலோடு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இதில் முக்கியமாக நம்ம என்ன கிரகங்களை கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன் ராகு சாரத்திலிருந்து மார்ச் 5ஆம் தேதி குரு சாரத்துக்கு மாறுறார். அது ஒரு நல்ல விஷயந்தான். வெளிநாடு தொடர்பு உள்ளது, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, அதே மாதிரி பிரயாணங்கள் பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சூரியன் 5ஆம் தேதியில் குரு சாரத்தில் போகிறது கரெக்டாக இருக்கும், அந்த மார்ச் 14 வரைக்கும். அதே நேரத்தில் பணம் சேமிப்பு நமக்கு நல்லா கை கொடுக்கும், ஒரு பணம் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். இந்த 14ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் பாவத்துக்கு போவார். அதே குரு நட்சத்திரத்தில் மீனராசியில் 4ஆம் பாவத்துக்கு போவார். அந்த 4ஆம் பாவத்தில் போகும்போது அம்சத்தில் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, தொழில் பலத்தை டெவலப் பண்ணும், அதிகமாக முதலீடு பண்ண சொல்லும். அந்த முதலீடு உபயோகமான முதலீடாக இருக்கும். அதே 18ஆம் தேதி, மார்ச் 18ஆம் தேதி சனியினுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறார், உத்திரட்டாதிக்கு மாறுறார். அந்த சமயத்தில் நம்ம சனியை போல் பலன் கொடுப்பார். அப்போ என்னென்னா, ஒரு முதலீடு பண்ணலான்னு சொன்னால் முடியாது, ஒரு பிரயாணம் போகலான்னு சொன்னால் முடியாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இப்போ ஒரு ஆராய்ச்சி காரியங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கும். ஸோ இந்த வகையில் நமக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. இப்போ செவ்வாய் வக்கரகதியிலிருந்து நேர்கதியில் போகிறார் இல்லையா, அவர் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 இந்த பாதங்கள் வழியாக
அவர் பயணிக்கிறாரு, குருவை போல் பயணிக்கிறாரு. அதனால் சில பேருக்கு கம்யூனிகேஷன் மூலமாக, கமிஷன் மூலமாக, ஒரு இப்போ ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, அதுக்காக கமிஷன் வர்றது மூலமாக அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சில பேர் விளம்பரங்கள், மீடியாவில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல பலம் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ஆக்டிவாக செயல்படுவார். நம்மளுடைய தன்முனைப்பு நமக்கு மிகப்பெரிய பண வரவை சேமித்து வைக்கும். இப்போ அதே பேச்சு வார்த்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது தைரியமாக செய்கிறதுக்கு, துணிச்சலாக செய்கிறதுக்கு உங்களுக்கு செவ்வாய் வந்து பக்கபலமாக இருக்கார். சரி, புதன் கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. 16ஆம் தேதி, மார்ச் 16ஆம் தேதி வக்ரகதி ஆரம்பமாகுது. மறுபடியும் ரிவர்ஸ் வர்றார். உத்திரட்டாதி 4லேருந்து 3, 2, 1ன்னு இப்படி வர்றார். ஆனால் சனியை போல் பலன் தர்றாரு. அதனால் மேஷ லக்னத்துக்கு புதனை பொறுத்த வரைக்கும் வம்பு வழக்குகள் நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி எஜுகேஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கிறது, புதிய பொறுப்புகள் மூலம் மனமகிழ்ச்சி அடைகிறது, பிரயாணங்கள் மூலம் மனமகிழ்ச்சி அடைகிறது, கடனிலிருந்து விடுபடுறது, கடன் குறைஞ்சி போகிறது, அதே மாதிரி இப்போ லோனு கட்டி முடிக்கிறது, இதெல்லாம் நல்லாயிருக்கு. எதிரிகள் இருந்து கூட நம்மளுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஏன்னா சனி லாபச்சனியை போல் புதன் பலன் தர்றார். அதனால் நமக்கு நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, உழைப்பு சார்ந்த, வணிகம் சார்ந்து, உணவு, உடை, மருந்து சார்ந்து தொழிலில் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே சுகத்தை தரும். அப்புறம் குருவை பற்றி நமக்கு தெரியும். ரோகிணி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு, நமக்கு தனஸ்தானத்தில், சந்திரனுடைய சாரத்தில். அதனால் குருவினுடைய பக்கபலம் நல்லாயிருக்கும். குழந்தைகள் மகிழ்ச்சி நல்லாயிருக்கு. பேச்சினால் ஒரு ஆதாயம் உண்டு. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இதன் மூலம் வரக்கூடிய வருவாய்கள், இதெல்லாம் குரு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சுக்கிரனை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரும் வந்து மீனராசியில் தான் இருக்கார். அவர் வந்து வக்கரமாகிறார். உத்திரட்டாதி 4ஆம் பாதத்திலிருந்து வக்கரமாகிறாரு. எப்படி புதன் போலவோ அது போல் அவரும் வர்றாரு. ஸோ சனியை போல் அவரும் பலன் தர்றாரு. அதனால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிரிந்திருந்தவங்க கணவன் மனைவி கூட ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பஞ்சாயத்து, அதன் மூலம் ஒரு மறுபடியும் ஒரு மன மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கோ அல்லது கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் சாதகமாக இருக்குது. திருமண வாழ்க்கைக்கு, ஆண்களானால் திருமண வாழ்க்கைக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கும் வந்து செவ்வாயினுடைய தன்மைகள் நல்லா இருக்கிறதுனால பெண்களுக்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அடுத்தபடியாக நம்ம சனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. இந்த மாதம் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி மீனராசிக்கு மாறுறாரு. அப்போ குருவை போல் செயல்படக்கூடிய சனி பகவான் நமக்கு நல்லதை தான் செய்கிறாரு. அதனால் பண சேர்க்கைகள் நல்லா இருக்குது. எதிர்பார்த்த ஒரு பண வரவெல்லாம் நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவரும் குருவை போல் செயல்படுறாரு ராகு. அதனால் நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு உண்டான பணங்கள் திரும்பி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது வந்து சூரியனாகவே செயல்படுறாரு. அதனால் ஒரு வேலையில் வந்து நமக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு, அரசு வழியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் அனைத்து கிரகங்களும் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு நன்மையை தருகின்றன. இன்னும் டெப்த்தாக பார்க்கணும்னா நம்மளுடைய மெத்தடில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த உபநட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு பார்க்கும்போது நம்ம கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கும். நாமளே நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நடைபெற்று வெற்றி காணலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.